மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைத்திருக்கிறார். மோடி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்தே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நல்லுறவு இருந்ததில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவை அசைத்து பார்க்குமா மத்திய பாஜக அரசு என்ற கேள்வி எழுகிறது. சரி, மத்தியில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை இல்லை என்பது திமுகவினருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கிறது. காரணம், 2014 மோடி பிரதமரான போது தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்தது. 2019 மோடி அவர்கள் மீண்டும் பிரதமரான போது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஆனால் இம்முறை கூட்டணி ஆட்சித்தான், தனிப்பெரும்பான்மை ஆட்சி இல்லை. 272 சீட் மத்தியில் வென்றா ஆட்சி அமைக்கலாம். ஆனால் பாஜக மட்டும் 240 மட்டுமே வைத்திருக்கிறது. 32 தொகுதிகள் கூட்டணி கட்சி தருகின்றன. இதில் மிகப்பெரிய கட்சி, சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய கட்சி அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களின் தெலுங்கு தேசம் 16 சீட் கொடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் பீகார்லேருந்து 12 சீட் கொடுத்திருக்காரு. 2 பேரும் சேர்த்து மட்டுமே 28. மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் மீதமுள்ளதை கொடுத்திருக்காங்க. இந்த 2 பேர் மிக முக்கிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். பாஜகவை பொறுத்தவரை தென்னிந்தியா, அதாவது கர்நாடகம் தவிர்த்து தென்னிந்தியா ஒரு சவாலாக இருந்து வருகிறது. குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும். கேரளாவில் கூட பாஜக முதல் முறையாக மக்களவையில் ஒரு எம்பியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கேரள மக்கள். அதாவது சுரேஷ் கோபி, அவர் ஏற்கனவே இணை அமைச்சர் ஆகிவிட்டார். கேரளாவிலையும் ஒரு சீட் எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பூஜ்ஜியத்தில் இருக்காங்க, ஒரு சீட் கூட வெல்ல முடியவில்லை. இந்த முறையும் முழுமையாக திமுக வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மொத்தம் 39, புதுச்சேரியில் 1. சரி, தமிழ்நாட்டில் மட்டும் பார்ப்போம். 2014 நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக 37 வெற்றி பெற்றாங்க. 2019 மக்களவை தேர்தலில் திமுக 38 வெற்றி பெற்றாங்க. 2024 சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் திமுக 39க்கு 39 வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி ஆட்சி நடத்துகிறது பாஜக. மத்தியில் பாஜகவின் கூட்டணியில் இருப்பவர்கள் திமுகவின் நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும் பொழுது டெல்லியில் ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கும் போது சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது நமக்கு நினைவிருக்கும். டெல்லி விமான நிலையத்தில் இருவரும் நண்பர்கள். நிதிஷ்குமார் என்று எடுத்துக்கொண்டால் அவரும் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார். இந்தியா கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கியதே நிதிஷ்குமார் தான். ஆனால் யாருக்கு எதிராக உருவாக்கினாரோ அவங்க கிட்டேயே கூட்டணி வச்சார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து பாஜக மத்தியில் ஆட்சியில் இருப்பதற்கும் தன்னுடைய எம்பிக்களின் பலத்தை அவர் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்தியா கூட்டணி கட்சியினரோடும் அவருக்கு ஒரு நட்பு இருக்கிறது, குறிப்பாக திமுகவோடு. இவ்வாறு திமுக நட்பு வட்டாரத்தில் பாஜக கூட்டணி கட்சி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் அனுமதி இல்லாமல் பாஜக அரசு திமுகவை அசைத்து பார்ப்பது கடினம் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா, பாஜக ஒருவேளை திமுகவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட்டணி கட்சியினர் சற்றே இழுத்து பிடித்தால் அது சாத்தியம் இல்லை என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மத்தியில் திமுகவின் நண்பர்கள் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசுல சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் மட்டுமல்ல, திமுகவின் பாதுகாப்பு அரணும் கூட என்று அழைக்கிறார்கள். திமுகவுக்கு சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு மிக முக்கிய நண்பர் மத்தியில் பாஜகவோடு கூட்டணியில் ஆட்சியில் இருப்பது உண்மையிலேயே ஒரு நிம்மதி பெருமூச்சு என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு மத்தியில் மட்டும் கிங் மேக்கர் கிடையாது, இங்கே மாநிலத்தில் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.